டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்லி ஹியூமன்ஸ் 2. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்லேயும் நாம் வந்து ஏர்லி ஹியூமன்ஸ் தான் பார்த்தோம். அதில் வந்து அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அவங்களோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லீடிங் அ nomadic life for thousands of years, human gradually begin to settle down to live in one place. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நோமேட்ஸாக இருந்தாங்க. அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ படிப்படியாக தான் அவங்க வந்து ஒரு பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அபவுட் 10,000 years ago. ஸோ ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நியூ ஸ்டோனேஜ் புதிய கற்காலத்தில் தான் வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. மெனி நியூ டெவலப்மெண்ட்ஸ் டியூரிங் திஸ் டைம் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் த ஏர்லி ஹியூமன்ஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹியூமன்ஸ் ப்ரொடியூஸ் ஃபுட், எப்படி வந்து அவங்க உணவு உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். We do not know how human came upon the idea of cultivating crops. ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி உணவு உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. Seeds thrown away carelessly might have sprouted and suggested to them the link between seeds and the plants. ஸோ யதார்த்தமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விதையிலேருந்து செடி முளைக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம் வந்து சீட்ஸை வந்து போடணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The first series to be grown were wheat and barley. ஸோ ஃபஸ்ட் அவங்க கல்டிவேட் பண்ண கிராப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா wheat and barley. Over a period of time, humans starting cultivating more food crops. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து உணவு பயிர்களையே வந்து அவங்க கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Sickles have been found at many Neolithic sites. ஸோ அதாவது புதிய கற்கால சைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, நியோலித்திக் சைட்ஸ். ஸோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா நிறைய சிக்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரிவாள். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அறுவடை பண்ணுறதுக்கு, செடிகளை அறுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ they might have been used to the harvest crops. சிக்கல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. thus from food gatherers human became food producers. ஸோ இது மூலமாக தான் வந்து ஃபுட் கேதரர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா உணவை வந்து சேமிக்கிறவங்களாக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் ப்ரொடியூசர்ஸ், உணவை உற்பத்தி பண்ணுறவங்களாக மாறிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் சேஞ்ச் த லைஃப் ஆஃப் ஏர்லி ஹியூமன்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்ததுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. their lives were settled. ஸோ அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு இடத்துல வந்து அவங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. they did not have to go from one place to another place in search of food. எதுக்காக வந்து அவங்க நோமேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உணவை தேடி தான் வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் சர்ச் பண்ணுற அவசியம் வரலை. ஸோ அதனால் ஒரே பிளேஸில் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. they stayed in one place and grew crops. ஸோ ஒரே இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான க்ராப்ஸ் எல்லாம் வந்து அவங்க பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. they made mud houses near the field. ஸோ அவங்களோட வயலுக்கு பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு வீடு கட்டி அங்கே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. they cultivated fields, hunted animals and made tools and weapons. ஸோ இவங்க எந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று கல்டிவேட் பண்ணுவாங்க, கிராப்ஸ் எல்லாம் வந்து பயிரிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அனிமல்ஸ் ஹண்டிங், விலங்குகளை வந்து வேட்டையாடிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வெப்பன்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. the shift from gathering food to growing, it was a major event. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை வந்து கேதர் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா ஃபுட் வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து உண்மையாக வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் however important to understand that such changes did not happen in the course of few years. ஸோ ஒரு சேஞ்ச் வரணும், எந்த விஷயமா வேணால் இருக்கட்டும். ஸோ ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா வந்து அது வந்து சில வருஷங்களில் வந்துடாது. ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 1000 of years வந்து தேவைப்பட்டிருக்கு. they continued to hunt animals and gather food even after they started cultivating crops. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாலும் அவங்க வந்து விலங்குகளை வேட்டையாடுறதையும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஹியூமன்ஸ் டொமஸ்டிகேட் அனிமல்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து வீட்டு விலங்குகள்லாம், கால்நடைகள்லாம் வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். besides cultivating crops, early humans also started domesticating animals. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் அவங்க கற்றுக்கிட்டதோட ஸோ அனிமல்ஸையும் வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு ஆரம்பித்தாங்க.
They tame animals such as dog, pigs, goat, sheep, cattle, horse and donkeys. எந்த மாதிரியான விலங்குகள்லாம் அவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாக்ஸ் நாய்கள், பிக்ஸ் அப்படின்னா வந்து பன்னி, கோட் அப்படின்னா ஆடு, ஷீப் செம்மறி ஆடு, கேட்டல்னால் வந்து மாடு, ஹார்சஸ் அண்ட் டாங்கீஸ் குதிரை கழுதை இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. கோட்ஸ் அண்ட் கேட்டில் ப்ரொவைட் மில்க். ஆடு மாடு இதுலேருந்து பார்த்தோன்னா அவங்க வந்து மில்க் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீப் ப்ரொவைடட் ஊல். இப்போ செம்மறியாட்டிலேருந்து பார்த்தோன்னா ஊல் அதாவது கம்பளி கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வின்டர் டைமில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, உள்ளன் கிளாத்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ஸ் அண்ட் டாங்கி வேர் டேம் டு கேரி பேர்டன். இப்போ ஹார்ஸையும் டாங்கியவும் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஏதாவது வெயிட் இருக்க திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக கொண்டு போகிறதுக்காக அந்த மாதிரியான அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் வேர் ஆல்சோ அ சோர்ஸ் ஆஃப் மீட். அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்றதுக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன்ஸ் இன்வென்ட் த வீல். எப்படி வந்து வீல் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். த இன்வென்ஷன் ஆஃப் த வீல் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ப்ராக்ரஸ். இப்போ வீல் கண்டுபிடிச்சது பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி டு நாட் நோ ஹவு த ஐடியா ஆஃப் த வீல் அக்கர்ட் டு ஏர்லி ஹியூமன்ஸ். ஸோ வீல் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு தெரியாது. ஸோ பாசிபிளி அ லாக் ஆர் ஸ்டோன் ரோலிங் டவுன்வர்ட்ஸ் ஸ்பார்க் திஸ் ஐடியா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கல் வந்து உருண்டு போகிறத பார்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஐடியாவாக வச்சு தான் இந்த மாதிரி வீல் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. த வீல் சேஞ்ச் பீப்புள்ஸ் லிவ்ஸ் இன் மெனி வேஸ். ஸோ இந்த மாதிரி வீல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. தே குட் நவ் கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் மச் ஃபாஸ்டர் தென் பிஃபோர். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னா எங்கே போகிறதா இருந்தாலும் அவங்க வந்து நடந்து தான் போயிருக்காங்க. ஸோ அந்த வீல்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து வண்டி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதில் வந்து ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க மற்ற பிளேஸ்க்கெல்லாம் போயிருக்காங்க. தே குட் ஆல்சோ மூவ் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் மோர் ஈஸிலி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. த வீல் ஆல்சோ இம்ப்ரூவ் பாட்ரி மேக்கிங். ஸோ வீல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பாட்ரி மேக்கிங், ஸோ அதை வச்சு பானை செய்கிறதுக்கும் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. தென் ஹியூமன்ஸ் மேக் பாட்ரி. எப்படி வந்து பானை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வெசல்ஸ் were needed to store grains, liquid and cook food needed to be capable of withstanding heat as well. இப்போ வந்து நம்ம சமைக்கிறத வந்து சேமித்து வைக்கிறதுக்கும் இந்த கிரைன்ஸ் அதாவது அவங்களோட தானியங்கள்லாம் சேமித்து வைக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று தேவைப்படுது. ஹியூமன்ஸ் லேர்ன் டு மேக் clay pottery which was shaped by hand and then baked in a fire. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிளே அதாவது வந்து களிமண்ணில் தான் வந்து பானை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஷேப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நெருப்பில் பார்த்தோன்னா பேர்ன் பண்ணிடுறாங்க, அது வந்து உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. த பாட்டர்ஸ் வீல் எனேபிள் தம் டு மேக் பாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் இன் மச் லேசர் டைம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்ரியிலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லேயும் வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய ஷேப்லேயும் வந்து பானைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் தே ஸ்டார்டிங் கிளாஸிங் தென் டெக்கரேட்டிங் த பார்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பானைகள்லாம் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணி அழகழகான பானைகள்லாம் அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட் ஹாவ் ஃபவுண்ட் மெனி எவிடன்சஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர்லி ஃபார்மர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இருந்திருக்கு, ஃபார்மர்ஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இதுக்கு தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதாவது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாட் கிரைன்ஸ் அண்ட் சீட் ஆஃப் வீட். நிறைய தானியங்கள் கிடச்சிருக்கு. தென் வீட்டோட சீட் கிடச்சிருக்கு, பார்லி. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எந்த பிளேஸில் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா புசாஹான், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த சைடில் இருக்குது. தென் மெகார். ஸோ இந்த மாதிரியான சைட்ஸில் இவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மிங்க்கான எவிடன்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. தென் பிட் ஹவுசஸ். மெனி பிட் ஹவுசஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் அட் புசாஹம். பிட் ஹவுசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழி தோண்டி வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எந்த சைடில் கிடச்சிருக்கு, இதுக்கான எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புசாஹான் அங்கே தான் கிடச்சிருக்கு. பீப்புள் யூஸ் ஸ்டோன் டூல்ஸ் டு டிக் சர்க்குலர் பிட்ஸ் இன்டு த கிரவுண்ட். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோன் டூல்ஸ் கல்லாலான கருவிகளை யூஸ் பண்ணி கிரவுண்டில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து குழி தோண்டியிருக்காங்க. தென் தே பிளாஸ்டர் their sides with mud. These pits were usually narrow at the top and wide at the base. ஸோ இதோட பேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நல்லா அகலமாக இருக்குது, அதோட டாப் பார்த்தோன்னா நேரோவாக இருக்குது. The pits that were deep, it had steps that led down
ash, charcoal and pieces of pottery have been found in these pits. ஸோ இந்த பிட்ஸில் வந்து நமக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பல், அதுக்கப்புறமா சில பாட்ரி பீசஸ், பானை ஓடுகள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சம் ஆஃப் த பிட்ஸ் ஹேட் ஓன்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் ஆர் clay. இந்த பிட்ஸ் எல்லாம் வந்து எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கல்லுலையோ இல்லை களிமண்லையோ வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ தீஸ் events may have been used to cook food. Perhaps people live in these pit house when the weather was cold. ஸோ ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரியான பிட் ஹவுசஸில் வந்து அவங்க வந்து ஃபுட் வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கோல்ட்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வின்டர் சீசனில் அவங்க வந்து இந்த மாதிரியான பிட் ஹவுசஸில் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் பாட்ரி, handmade as well as wheel-made pots have been discovered from many sites. அதாவது கையால் செஞ்சது, அதுக்கப்புறமா வந்து வீல் யூஸ் பண்ணி செஞ்ச பானைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நிறையா பிளேசஸில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தீஸ் வேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ். ஸோ பானைகள் பார்த்தோன்னா நிறையா சைஸில் இருக்குது அண்ட் நிறைய ஷேப்ஸில் வந்து கிடச்சிருக்கு. சம் ஆஃப் தம் வேர் டெக்கரேட்டட். அது மட்டும் இல்லாமல் சில டெக்கரேட் பண்ண பானைகளும் வந்து கிடச்சிருக்கு. த பாட்ஸ் மே ஹாவ் பீன் அஸ் குக்கிங் வெசல்ஸ் டு ஸ்டோர் கிரைன்ஸ். எதுக்காக வந்து இந்த பானைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குக் பண்ண உணவுகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கிரைன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் டூல்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன், போன்ஸ் அண்ட் ஹார்ன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட். டூல்ஸ் எல்லாம் வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோன், கல்லாலான டூல்ஸ், அதுக்கப்புறமா போன்ஸ், அனிமல்ஸோட போன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, விலங்குகளோட எலும்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஹார்ன்ஸ், விலங்குகளோட கொம்பு, இதையும் வந்து அவங்க டூல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் டூல்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் மேக்ஸிமம் நம்பர்ஸ். ஆனால் அதிகபட்சமாக எது கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோன் டூல்ஸ் தான் கிடச்சிருக்கு. எந்த மாதிரியான ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹேண்ட் ஆக்சஸ், ஸ்க்ராப்பர்ஸ், போர்ட்ஸ், க்ளீவர்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோடாரிகள், தென் ஸ்க்ராப்பர்ஸ், க்ளீவர்ஸ், அதெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஒன்று குத்துறதுக்கு, கிழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டூல்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ த போன் டூல்ஸ் இன்க்ளூட் harpoons for fishing, needles for sieving and arrowheads. இது மாதிரி போன் டூல்ஸ், போனில் செஞ்ச டூல்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நீடில்ஸ் ஃபார் சீவிங், தைக்கிறதுக்கு அந்த ஊசியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஆரோஹெட்ஸ், அம்பு விடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பரியல்ஸ், remains of both human and animal burials have been found in Busahan. புசாகான் அப்படிங்கிற சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா பரியல் ப்ராக்டிஸ் இருந்ததுக்கான சில எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா விலங்குகளோட பரியல் தான் வந்து அங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான விலங்குகளோட பரியல் எவிடன்ஸ் அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டாக்ஸ், கேட்டில், கோட், ஷீப், டீர். ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸோட பரியல் எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் பெயிண்டிங்ஸ், people continue to paint on cave walls, rock shelters and slab of stone. ஸோ எந்தெந்த மாதிரியான இடங்களில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேவ் வால்ஸ், இந்த குகைகளில், தென் ராக்ஸ், பாறைகளில், கல், இதிலெல்லாம் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டோன் ஸ்லாப் வித் அ ஹண்டிங் சீன் கவ் இன் த இட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் இன் புசாகன். ஸோ புசாகன் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் வந்து நிறையா கிடச்சிருக்கு. ஸோ எந்த மாதிரியான சீனை வந்து அவங்க அதில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்ட் பண்ணுறது மாதிரி, அதாவது வேட்டையாடுறது மாதிரி. இட் ஷோஸ் 2 hunters hunting a deer. ஸோ இதில் வந்து 2 பேர் பார்த்தோன்னா மான வேட்டையாடுற மாதிரியான பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் டெய்லி லைஃப், ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ் இன் ஸ்மால் குரூப்ஸ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோன்னா சின்ன சின்ன குரூப்பாக தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஈச் குரூப் ஹேட் அ லீடர். ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் பார்த்தோன்னா ஒரு லீடர் இருந்திருக்காங்க. ஜென்ரலி the oldest or the strongest member of the group was made its leader. ஸோ அந்த குரூப்லேயே வந்து வயசில் பெரியவங்க யாரோ இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் யாரோ அவங்கள தான் வந்து லீடராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈச் பர்சன் ஆஃப் த குரூப் வாஸ் கிவன் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க இந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணுற ஒர்க் கொடுப்பாங்க. சில பேருக்கு பார்த்தோன்னா அனிமல் ஹண்ட் பண்ணுறது கொடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா பார்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாஸ்கில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பிகேன் ப்ரொடியூசிங் திங்ஸ் இன் சர்ப்ளஸ், தே ஸ்டார்டட் என்ஹான்சிங் தீஸ் வித் அதர் குரூப்ஸ். ஸோ அவங்களுக்கு போதுமான அளவு உணவு வந்து அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா மிச்சம் இருக்கிறத பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. திஸ் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் மஸ்ட் ஹாவ் டேக்கன் பிளேஸ் டு barter.
ஸோ இதுதான் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறையாக மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிங், டான்ஸிங் அண்ட் பெயிண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பொழுதுபோக்குக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. தென் சால்கோலித்திக் ஏஜ், அரவுண்ட் 6000 years ago ஹியூமன் ஸ்டார்டட் யூஸிங் காப்பர். ஸோ ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோன்னா காப்பரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Along with stone tools, they made tools of copper which were much stronger than stone. ஸோ ஸ்டோன் டூல்ஸோடு சேர்த்து அவங்க வந்து காப்பர் டூல்ஸையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் காப்பர் பார்த்தோன்னா ஸ்டோனை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சின்ஸ் போத் ஸ்டோன் அண்ட் காப்பர் வேர் யூஸ், திஸ் பீரியட் இஸ் கால்ட் சால்கோலித்திக். ஸோ எப்போ வந்து அவங்க ஸ்டோன் டூல்ஸோடு சேர்த்து காப்பரையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த பீரியடை தான் வந்து நாம் சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். It was a short yet an important period in the life of human because it marked the change from the use of stones and metals. ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வருஷமாக சொல்லியிருக்காங்க இந்த சால்கோலித்திக் ஏஜ். ஏன் அப்படின்னா ஸோ ஸ்டோன்லேருந்து பீப்புள் வந்து மெட்டல்ஸை தெரிஞ்சுக்கிட்ட டைம் வந்து இந்த சால்கோலித்திக் ஏஜ் தான். தென் த நார்த் வெஸ்ட், மெக்ரா இஸ் த ஏர்லியஸ்ட் known and pastoral settlement in the Indian subcontinent. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து எங்கே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெக்ரா அப்படிங்கிற பிளேஸில் தான். பர்ஹாப்ஸ் இட் வாஸ் ஹியர் தட் ஹியூமன் ஃபர்ஸ்ட் க்ரீவ் க்ராப்ஸ் அண்ட் டேம் அனிமல்ஸ். ஸோ அங்கே தான் பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் வந்து க்ராப்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அனிமல்ஸையும் வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் ஹியர் டேட்ஸ் 7000 BCE. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வந்து எப்போ எந்த டைமில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7000 BCE. அதாவது பார்த்தோன்னா ஒரு 9000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவங்க நமக்கு கிடைக்குது. சார் கிரைன்ஸ் அண்ட் போன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் ஹியர். ஸோ எது மூலமாக வந்து இந்த மாதிரி பீப்புள் வந்து அனிமல் டேமிங் அண்ட் அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே நமக்கு நிறைய அனிமல்ஸோட போன்ஸ் கிடைக்குது. தென் நிறைய கிரைன்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் ஹேவ் டிவைடட் தி ஸ்டோன் ஏஜ் இன்டூ செவரல் பீரியட்ஸ். ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான எவிடன்ஸை வச்சு இந்த ஸ்டோன் ஏஜை வந்து நிறைய பீரியட்ஸ் தான் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பீரியட் பார்த்தோன்னா 7000 to 5500 BCE. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு 2500 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. வீட் அண்ட் பார்லி வேர் பர்ஹாப்ஸ் த மெயின் கிராப்ஸ். ஸோ ஏர்லி ஹியூமன்ஸோட மெயின் கிராப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட் அண்ட் பார்லி. ஃபார்மர்ஸ் கெப்ட் கேட்டில், ஷீப் அண்ட் கோட்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து எதெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடு, மாடு, தென் செம்மறி ஆடு, இது எல்லாத்தையுமே. போன்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் அட் திஸ் சைட். ஸோ இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸோட நிறையா எலும்புகள் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக கிடைக்குது. த ஹவுசஸ் வேர் சிம்பிள் அண்ட் மட் ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் ஆஃப் ரெக்டாங்குலர் இன் ஷேப். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெக்டாங்குலர், அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்குது. நோ பாட்ரி ஹேஸ் பீன் ஃபவுண்ட். ஸோ இங்கே வந்து பாட்ரி மேக் பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து கிடைக்கல. பரியல் சைட்ஸ் ஹவவர் ஆர் மெனி இன் நம்பர். ஆனால் வந்து பரியல் ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. ஏன்னா பார்த்தோன்னா பரியல் சைட்ஸ் வந்து அங்கே நிறையவே வந்து கிடச்சிருக்கு. த கிரேவ்ஸ் கண்டைன் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் ஸ்டோன் ஆக்சஸ், ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் shelled limestone and sandstone along with the figures of the women and animals. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பரி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது கூட வந்து சில திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்து பரியல் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து அவங்க ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் பீரியட் 2 and 3, பாட்ரி மேக்ஸ் இட் அப்பியரன்ஸ் இன் பீரியட் 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது வந்து அங்கே பாட்ரி மேக் பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாட்ரி மேக் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து இருந்திருக்கு. லாட் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ஹேஸ் பீன் ஃபவுண்ட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க உற்பத்தி பண்ண எல்லா பொருட்களோட எவிடன்ஸுமே வந்து நிறையவே வந்து கிடச்சிருக்கு. டெரகோட்டா ஃபிகரின்ஸ் வேர் டீடைல்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுட்ட களிமண்ணில் செஞ்ச உருவங்கள், அது மாதிரி உருவ பொம்மைகள் அதுவும் வந்து நிறையவே வந்து கிடச்சிருக்கு. ஃபிகரின்ஸ் ஆஃப் விமன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் வேர் டெக்கரேட்டட் வித் பெயிண்ட். ஸோ இதில் பார்த்தோம் நிறையா வந்து விமன் பொம்மைகள்லாம் வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. தென் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து பெயிண்ட் மூலமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பரியல் குட்ஸ் வேர் லிமிட்டட் ஒன்லி 2 ornaments டியூரிங் திஸ் பீரியட். ஸோ பரி பண்ணும்போது பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு 2 திங்ஸ் தான் வந்து உள்ளே வச்சு வந்து பரியல் பண்ணியிருக்காங்க. த நார்த் ஈஸ்ட்.
எவிடன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் ஹாவ் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். ஸோ பீப்புள் வந்து ஒரு இடத்துல தான் வந்து செட்டில் ஆகி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து அதிகமாக எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் ஈஸ்டர்ன் சைடில் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. த காரோ ஹில்ஸ் அண்ட் செல்காகிரி, தெப்ரோங்கி, மிஸ்மாகிரி. ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. இன் மணிப்பூர் ஸ்டோன் அண்ட் போன் டூல்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட். மணிப்பூரில் பார்த்தோன்னா கற்கருவிகள், தென் எலும்புகளால் செய்யப்பட்ட கருவிகள் இதெல்லாமே வந்து கிடச்சிருக்கு. அ ஸ்டோன் ஆர் டேட்டிங் பேக் இன் திஸ் பீரியட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் இன் மிசோரம். அதுக்கப்புறமா மிசோரமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டோன் டூல்ஸ் கிடச்சிருக்கு. இட்ஸ் குவைட் பிக் அண்ட் தின். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நல்ல பெரிய பெரிய டூல்ஸாக இருந்திருக்கு. இன் திரிபுரா பிளேசஸ் சச்சஸ் ஜெல்முரா, ஜுரேனியா, மொஹான்பூர், பிஷால்கல் அண்ட் அகர்தலா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளேசஸ்லேயும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோன் ஃபாசில் வுட் விச் இஸ் லோக்கலி அவைலபிள் வாஸ் யூஸ் டு மேக் டூல்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸ்டோன் டூல்ஸோடு சேர்ந்து ஃபாசில் வுட், அதாவது பார்த்தோன்னா ஒரு மரத்துண்டு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து கல் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஃபாசில். ஸோ இதையும் வந்து அவங்க வந்து அங்கே ஈஸியாக அது கிடைக்கிறதுனால ஸ்டோன் டூல்ஸ் மாதிரி இதையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் Darjali Hading is an important Neolithic site in Assam. Extensive digging at this site has yielded polished stone tools, ceramics and kitchen items such as corn grinders, pestles and mortars. இப்போ அஸ்ஸாமில் பார்த்தோன்னா ஒரு நியோலித்திக் சைட்டில் வந்து எந்தெந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே கிடைச்ச டூல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பனாக பாலிஷ் பண்ண டூல்ஸ் இருந்திருக்கு. ஸோ அங்கே பார்த்தோன்னா கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வந்து அங்கே கிடச்சிருக்கு. அ லார்ஜர் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பானைகளும் அங்கேருந்து கிடச்சிருக்கு. All these finds suggest that people here were growing and storing grains and preparing food. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்ரி மேக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு தேவையான கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதோட இந்த லெசன் வந்து நமக்கு முடிஞ்சுது. தென் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். டேஷ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் அட் மெனி நியோலித்திக் சைட். நியோலித்திக் சைட்டில் வந்து நமக்கு அதிகமாக கிடைச்ச டூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் சீரியல் டு பி க்ரோன் வேர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் கல்டிவேட் பண்ண க்ராப்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மெனி பிட் ஹவுசஸ் ஹேவ் பீன் ஃபவுண்டட். நிறையா பிட் ஹவுசஸ் வந்து எந்த சைட்டில் வந்து கிடச்சிது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சின்ஸ் போத் ஸ்டோன் அண்ட் டேஷ் வேர் யூஸ் திஸ் பீரியட் இஸ் கால்ட் சால்கோலித்திக். ஸோ பீப்புள் வந்து ஸ்டோன் டூல்ஸோடு சேர்ந்து இன்னொரு மெட்டல் டூலையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ அது என்ன மெட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நியோலித்திக் சைட் இன் அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமில் இருக்க எந்த சைட் வந்து இம்பார்ட்டன்ட் நியோலித்திக் சைட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் கேட்டுட்டு இல்லை உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இன்னொரு டைம் கேட்டு நீங்கள் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.